கோவில்களை வழிபாட்டு தளமாக மட்டுமல்லாமல் வழிகாட்டும் தளமாகவும் ஆக்குவோம் எனும் நோக்குடன் செயல்பட்டு வருகிறது ஜெராஸ்தாமான் 10வது மைல் அருள்மிகு ஸ்ரீமா முண்டகக்கன்னி அம்மன் ஆலயம். 40 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை மிகுந்த அக்கோவில் சுற்றுவட்டார மாணவர்களுக்கும் பக்தர்களுக்கும் பல மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மாணவர்களுக்காக தேவாரம், கல்வி யாத்திரை, தன்முனைப்பு முகாம்கள் அங்கு நடத்தப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் ஆலயத்திற்கு வருகை அளிக்கும் பக்தர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சி உட்பட சமூக நல திட்டங்களையும் மேற்கொண்டு வருவதாக அதன் தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் விவரித்தார். நம்ம கோயிலில் பஜனை கிளாஸ் இருக்குது, தேவார கிளாஸ் இருக்குது, பரதநாட்டியம் இருக்குது. அப்புறம் நம்ம இப்போ இந்த கோவிட் வந்துருந்துச்சு. அந்த கோவிடில் பல மக்களுக்கு ஒரு 400-500 வீட்டுங்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம். உதவினாக்கா அந்த பிபிஆர்லாம் போயிட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கு 100 வழி அப்படின்னா அரிசி, மாவு, முட்டை இந்த மாதிரி பல மாதிரி ஜாமான் வாங்கி நம்ம கோயில் சார்பாக நிறைய உதவி பண்ணியிருக்கோம், நிறைய எல்லாம் செஞ்சுருக்கோம். மற்றது தீபாவளி வந்துட்டாக்கா நம்ம ஏழப்பட்ட மக்களுங்களுக்கு நம்ம எல்லாம் செய்கிறோம். அதை தவிர்த்து இது ஒரு கலாச்சாரமாக, ரெண்டாவது இது ஒரு தமிழர்களுக்கு நல்ல ஒரு பயன்பாடாக இருக்கணும். நம்ம கோயிலு தான் ஒரு அடையாளம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நம்ம கோயில் மூலியமாக எல்லாம் செய்யலான்னு இன்னும் நிறைய பிளான்கள் நிறையா இருக்குது. நிறைய செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நிறையா இருக்குது. சுயம்புவாக அம்மன் அவ்வாலயத்தில் தோன்றி மக்களுக்கு அருள்பாலித்து வருவதாக அதன் தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் தெரிவித்தார். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் முதல் சனிக்கிழமை அங்கு திருவிழா நடத்தப்படுவதும் வழக்கமும் என்றார். இதனிடையே சிறிய ஆலயமாக செயல்பட்டு வந்த அவ்விடத்தை முறையாக அரசாங்கத்தின் முழு ஒப்புதலை பெற்று தற்போது விரிவாக்கம் செய்ய கட்டுமான பணிகள் செய்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 6 மாதங்களுக்கு முன் அரசாங்கத்தின் ஒப்புதலுடன் ஆரம்பமான கட்டுமான பணி தற்போது 50% முழுமையடைந்துள்ள நிலையில் அதன் திருப்பணிக்கு நன்கொடைகள் வரவேற்கப்படுவதாக கூறினார். பக்தர்கள் வழங்க உள்ள நிதி உதவி இன்னும் கூடுதல் பொலிவுடன் ஆலயத்தை நிர்மாணிக்க கை கொடுக்கும் என அதன் தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் தெரிவித்தார். ஒன்றும் என்னன்னாக்கா நம்ம கட்டி முடிக்கிறதுக்கு ஒன்றும் நிறைய செலவு இருக்குது. ஏன்னா அரசாங்கம் இது எடுத்தனால நம்ம ஓஎஸ்சி டேங்க் கட்டணும், அப்புறம் ரிட்டைனர் வால் கட்டணும் நம்ம மேட்டில் இருக்கிறனால, அப்புறம் ஐடபிள்யூகே சிர்வேஜ் லைன் கட்டணும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய காஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கட்டி முடிக்கிறேன்னா நம்மளுக்கு இன்னும் பணம் வேணும். ஸோ மக்களுங்க அவங்களால முடிஞ்சது கொஞ்சம் அவங்களால முடிஞ்ச நன்கொடைகள் கொடுத்தாங்கனாக்கா நல்ல சிறப்பாக நல்ல அருமையாக இருக்கும். இந்த ஒரு வட்டாரத்துக்கு கோயிலுங்கன்னு கேட்டாக்கா ஒரு 20 தாமானுக்கு இதான் ஒரு கோயில் நல்ல ஒரு அடையாளமாக இருக்கும். ஆலய திருப்பணிக்கு பின் அவ்வாலயம் சமய வளர்ச்சிக்கும் சமுதாய மறுமலர்ச்சிக்கும் ஒரு தளமாக அமையும் என உறுதியளித்துள்ளார். இதனிடையே ஆலய திருப்பணியை தொடர்ந்து தடையின்றி மேற்கொள்ளவும் முழுமை பெற செய்யவும் பக்தர்களாகிய அனைவரும் பங்கேற்று ஆதரவும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என ஆலய நிர்வாக குழுவினர் சார்பாக ஆலய தலைவர் டாக்டர் கனகசுந்தரம் கேட்டுக்கொண்டார்.